binary multiplication. So binary multiplication perform பண்றதுக்கு binary multiplication ஓட rules in addition to the binary addition ஓட rulesம் தெரிஞ்சிருக்கணும். So binary multiplication ஓட 4 rules பாருங்க. So first 3 rules ஓட ரிசல்ட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா 0 தான் கிடைக்கும் because 0 multiplied by any number அதோட ரிசல்ட் 0 தான். So 0 into 0 0, 0 into 1 0, 1 into 0 0. So last rule பார்த்தீங்கன்னா 1 into 1 1. So இதான் பார்த்தீங்கன்னா binary multiplication ஓட 4 important rules. In case of addition நீங்க பாத்தீங்கன்னா 0 plus 0 0, 0 plus 1 1, 1 plus 0 1, 1 plus 1 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈச் காலம்க்கு ஒரு டிஜிட் தான் என்டர் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டிஜிட் 0 தான் என்டர் பண்ணுவீங்க. 1 வந்து நெக்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு கேரி ஆகும். 1 plus 1 plus 1 பார்த்தீங்கன்னா 11. இதில் 1 இந்த லாஸ்ட் டிஜிட் 1 மட்டும்தான் அந்த பர்டிகுலர் காலம்க்கு என்டர் பண்ணுவீங்க. இந்த 1 வந்து நெக்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு கேரி ஆகும். ஸோ இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி தான் இன்றைக்கி ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். Evaluate the binary product of the decimal numbers 15 and 14. So இங்க நம்பர் பார்த்தீங்கன்னா 15 and 14 டெசிமல் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ நீட் டு பெர்ஃபார்ம் பைனரி மல்டிப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்தது டெசிமல் நம்பர்ஸ். ஸோ 15 and 14 கொடுத்துருந்தாங்க. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 210 வரும். ஸோ இது வந்து டெசிமல் நம்பர். பட் நமக்கு வந்து பைனரி மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதை ஃபஸ்ட்டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ 15 எல்லாமே நீங்கள் பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 டிவைட் பண்ணணும். ஸோ 7 2s are 14, ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் மறுபடியும் 2 டிவைட் பண்ணிங்கன்னா 3 2s are 6, பேலன்ஸ் ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். மறுபடியும் 2 டிவைட் பண்ணிங்கன்னா 1 2 is 2, ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் 14 நீங்கள் பண்ணுங்கள். செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணி 7 2s are 14, ரிமைண்டர் வந்து 0. செகண்ட் டேபிளில் பண்ணி 3 2s are 6, ரிமைண்டர் 1. செகண்ட் டேபிளில் பண்ணால் 1 2 is 2, ரிமைண்டர் வந்து 1. ஸோ இதோட பைனரி ஈக்குவல் எழுதும்போது லீஸ்டில் இருந்தால் போகணும் நீங்கள். ஸோ இந்த ஃபைனரியோட 15ஓட பைனரி ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா 1 1 1 1. ஸோ இது மல்டிப்ளைட் பை இந்த 14ஓட பைனரி ஈக்குவலன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 1 1 0. இதான் வந்து உங்களோட பைனரி ஈக்குவலன்ட். ஸோ பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 15 இந்த டெசிமல் நம்பர் நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டெசிமல் நம்பர் 14 எழுதியிருக்கோம். இது ரெண்டையும் தான் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ டெசிமல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் இந்த மல்டிப்ளிகேஷனை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். பட் மேக் ஷூர் பைனரி மல்டிப்ளிகேஷனோட ரூல் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ உங்களோட மல்டிப்ளிகன் உங்களோட மல்டிப்ளையர் எழுதியாச்சு. ஸோ எப்பயும் போல ஃபர்ஸ்ட் வந்து இந்த 0 எடுத்து இந்த எல்லா நம்பர்ஸுமே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 0 into 1 0, 0 into 1 0, 0 into 1 0, 0 into 1 0. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இதை ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 1 எடுப்பீங்க. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ டெசிமல் மல்டிப்ளிகேஷன் அப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் வேல்யூ பண்ணும்போது இந்த பிளேஸை ஃப்ரீயாக விட்டுடுவீங்க. ஸோ 1 into 1 1, 1 into 1 1, 1 into 1 1, 1 into 1 1. ஸோ நெக்ஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, இதை முடிச்சாச்சு. ஸோ நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பண்ணும்போது இந்த 2 பிளேசஸ் வந்து எம்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த 1 வந்து எடுப்பீங்க. ஸோ 1 into 1 1, 1 into 1 1, 1 into 1 1, 1 into 1 1. ஸோ இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 2 3 இந்த 3 பிளேசஸ் வந்து எம்டியாக இருக்கும். ஸோ இந்த நம்பர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ 1 into 1 1, 1 into 1 1, 1 into 1 1, 1 into 1 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் பைனரி மல்டிப்ளிகேஷனுக்கு பைனரி அடிஷனோட ரூல்ஸும் தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபைனல் ப்ராடக்ட் பண்ணும்போது நீங்கள் ஆட் தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இது பாருங்கள், இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 மட்டும்தான் இருக்குது, எதுவுமே இல்லை. ஸோ 0 போடுறோம். இங்கே 1 மட்டும் தான் இருக்குது, இங்கே 0 இருக்குது. 1 plus 0 நம்ம என்ன பார்த்தோம், 1. நெக்ஸ்ட் பாருங்கள் 1 plus 1 நம்ம பண்ணும்போது 10 நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் இங்கே என்டர் பண்ணுவீங்க. இந்த 1 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் கேரி ஆகும். ஸோ 1 வந்து இங்கே போட்டிருக்கேன், நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன், இந்த 1 பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 4 1s இருக்குது. 1 plus 1 plus 1 plus 1 4 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இந்த டெசிமலுக்கு வந்து பைனரி ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே டேரெக்டாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த 1 plus 1 பண்ணிங்கன்னா 10 கிடைக்கும். ஸோ நான் 10 கிடைக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன், 0 மட்டும்தான் இங்கே என்டர் பண்ணுவீங்க. இந்த 1 நெக்ஸ்ட் பேஸ் கேரி பண்ணுவீங்க. ஸோ நான் 1 வந்து இங்கே நெக்ஸ்ட் பேஸ் கேரி பண்ணுவேன். இந்த 0 கூட இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0 plus 1 என்னது 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 1 இது கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 10. ஸோ 10ல் வந்து லாஸ்ட் டிஜிட் 0 மட்டும் என்டர் பண்ணுவீங்க. இந்த 1 வந்து இங்கே கேரி பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்டெப் ரொம்பவே ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள் 1 2 3 4 5. ஸோ 5 இருக்குது. பட் இதுக்கு பைனரி ஈக்குவலன்ட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதுக்கும் நம்ம டேரெக்டாக பண்ணிடலாம். ஸோ 1 plus 1 வரும்போது 10 நம்ம பார்த்தோம். ஸோ 10ல் வந்து 0 மட்டும் தான் இங்கே என்டர் பண்ணுவீங்க. 1 வந்து நெக்ஸ்ட் பேஸ் கேரியாமல் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த 0வை இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0 plus 1 என்னது 1 கிடைக்கும். இந்த 1 வந்து இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 10. ஸோ 10ல் 0 மட்டும் தான் என்டர் பண்ணுவீங்க. இந்த 1 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கேரி ஆகிடும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 0 + 1 என்னது 1. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 4 1s இருக்குது. ஸோ 1 + 1 என்ன நம்ம பார்த்தோம். ஸோ 10ல் 0 மட்டும் தான் என்டர் பண்ணுவீங்க, 1 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் கேரி ஆகும். ஸோ நான் 1 போட்டுடுறேன். ஸோ இங்கே ரிசல்ட் வந்து 0. ஸோ 0 + 1 என்னது 1. ஸோ 1 + 1 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 10 கிடைக்கும். 10ல் வந்து லாஸ்ட் டிஜிட் 0 மட்டும் தான் என்டர் பண்ணுவீங்க, இந்த 1 வந்து இந்த பிளேஸ்க்கு கேரி ஆகும். ஸோ 1 + 1 + 1 வரும்போது 11 சொல்லியிருந்தோம். 11ல் வந்து 1 இங்கே போடுவீங்க. ஸோ இந்த 1 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் கேரி ஆகும்போது இங்கே எதுவுமே இல்லாதனால டேரெக்டாக நம்ம போட்டுரும். ஸோ இதுதான் வந்து உங்களோட பைனரி ஈக்குவலண்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ்லாம். ஸோ டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்து பைனரி மல்டிப்ளிகேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம இனிஷியலாக எல்லாத்தையுமே வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பைனரி மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ உங்கள் ஃபைனல் ப்ராடக்ட் வரும்போது பைனரி அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த டெசிமல் 2 மல்டிப்ளை பண்ணும்போது 210 கிடைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இங்கே வந்து ஒரு பைனரி இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், கிராஸ் வெரிஃபை பண்ணி பாருங்கள், 210 கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி பண்ணணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி 210 டிவைட் பை 2 பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த நம்பர் கிடச்சிதுன்னா உங்களோட ஆன்சர் வந்து கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.